சென்னை பாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் நசீர் பாய் பேசுகிறேன். இன்றைக்கி நாங்கள் வந்து கோடம்பாக்கத்தில் இருக்கிற பவர் ஹவுஸில் இருக்கிற ஒரு சத்தத்துக்கு வந்திருக்கோம். இன்றைக்கி நாங்கள் வந்து ஒரு 500 பேருக்கு பிரியாணி செய்ய போகிறோம். சிக்கன் பிரியாணி. அந்த சிக்கன் பிரியாணிக்கு என்னென்ன ஜாமா தேவைன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். அது பார்த்துக்குங்க. பிரெட் அல்வா போட போகிறோம். பிரெட் அல்வா, கத்திரிக்காய் சட்னி, தயிர் பச்சடி ப்ளஸ் 65 சிக்கன் 65 500 பேருக்கும் இன்றைக்கி செய்ய போகிறோம். அதுக்கு நீங்கள் வந்து ஃபுல்லாக இன்றைக்கி வந்து நீங்கள் பார்க்கணும். நீங்கள் வாங்க. என் பேர் ஆதிநாராயணன். நாங்கள் பார்த்தீங்கன்னா திருவல்லிக்கேணியில் இருக்கிறோம். எங்களுக்கு தெரிஞ்ச பாய் இவர் பேர் சென்னை பீட்ஸ் வச்சு நடத்திட்டு இருக்கிறாங்க. ஆக்சுவலாக நாங்கள் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து 6 மணிக்கு ஃபங்க்ஷன் இன்னைக்கு ஸ்டார்ட் ஆகுது. இவங்க எப்படி 2 மணி 3 மணிக்கு தான் வந்து அடுப்பு பற்ற வைப்பாங்கன்னு பார்த்தோம். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா மணி சரியாக 1 கால் தான் ஆகுது. இப்போ பார்த்தீங்கன்னா அடுப்பு ரெடி ஆகிடுச்சு. எங்களுக்கு எந்த ஒரு ப்ரெஷரும் கொடுக்கல. அவங்க வேலையை பார்த்துட்டே இருக்கிறாங்க. நாங்கள் தற்சயமாக வந்து நாங்கள் எங்கள் வேலையை ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம் அப்படிங்கிறாங்க. அதனால் இவங்ககிட்ட நீங்கள் தயவுசெய்து ஆர்டர் கொடுங்க. நல்லபடியாக பண்ணி கொடுக்குறாங்க. நல்லாவே போய்கிட்டு இருக்குது. டேஸ்ட்டும் அருமையாக இருக்குது. எந்த ஒரு ப்ரெஷர் இல்லாமல் லீஃபாக நாங்கள் இருக்கிறோம். நல்லபடியாக பண்ணிகிட்டு இருக்கிறோம். வணக்கங்க. என் பேர் வந்து சுகுமார். என் பொண்ணோட மஞ்சள் நீராட்டு விழா ஃபங்க்ஷன் நான் வச்சுருக்கிறேன். ஸோ இந்த சமூக நலம் கூட அஞ்சிகம் மண்டபத்தில் தான் கோடம்பாக்கத்தில் இருக்குது. இதில் தாங்க நான் ஃபங்க்ஷன் பண்ணுறேன். ஸோ பாய் வந்து பொறுத்தளவுக்கு டைம் அவர் சொல்கிற டைமோட அதுக்கு முன்னாடி பிஃபோராக வந்து எங்களுக்கு சர்ப்ரைஸாக இருந்தது. அவர் 2 மணிக்கு தான் எங்களுக்கு மண்டபம் தரேன்னாங்க. ஆனால் வந்து அவர் பாய் வந்து முன்னாடியே இது பாருங்க, நான் இப்போ சும்மா வந்து ஜஸ்ட்டு காலியாக இருக்கான்னு பார்க்கலான்னு வந்தால் எங்களுக்கு முன்னாடியே வந்து காயெல்லாம் கட் பண்ணி அவர் வேலையில் ரொம்ப ப்ராப்பராக இருக்கிறாரு. எங்களுக்கு பார்க்கும் போது எங்களுக்கு இதுவாகிடுது. இவர் நிறைய இடத்துலலாம் வந்து நிறைய பயங்கரமாக பண்ணிகிட்டு இருக்கிறாரு. இதனால தான் வந்து நாங்கள் வந்து ஒரு ஆள் மூலியமாக வந்து நாங்கள் பாயை பிடிச்சோம். ஆனால் இவரோட டேஸ்ட்டு எல்லாமே A1 சொல்லலாம். நீங்கள் நம்பி எந்த ஒரு ஃபங்க்ஷனு எந்த ஒரு ப்ரோக்ராம்னாலும் கொடுக்கலாம். எந்த டென்ஷனும் இல்லாத ஃப்ரீயாக நீங்கள் இருக்கலாம். எனக்கு இந்தமாரி ஒரு ஆள் இருக்கணும்னு நான் ரொம்ப நினச்சிட்டு இருந்தேன். அது வந்து எனக்கு ரொம்ப திருப்தியாக இருக்குது. அவரோட டேஸ்ட்லேருந்து எல்லாமே A1ங்க. எதுவும் ஒன்றும் குறை சொல்கிற மாதிரியே இல்லை. நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிட்டு பார்த்துட்டு நீங்களே சொல்லுவீங்க. இது வந்து அரிசிங்க. இது அரிசி வந்து நம்ம இன்னும் ஊற வைக்கல. ஒரு பாத்திரத்தில் போட்டு கொட்டி வச்சுருக்கோம். இது வந்து நம்ம அடுப்பு பற்ற வைக்கும் போது அரிசி ஊற வைக்கலாம். ஒரு 1/2 மணி நேரம் அரிசி ஊறணும். ஏன் வாங்க எப்படி செய்யுது நான் உங்களுக்கு காட்டுறேன். வாங்க. கல் உப்பு வலையில கொடுத்துவோம். இது அரை வேக்காடு அரிசி. இது வந்து இப்போ நம்ம மசாலாவில் வந்து தம் விட போகிறோம். மசாலாவில் அரிசி போடுறோம். இப்போ வந்து தம் விட்டுருக்கோம். தம் விட்ட பிறகு இப்போ ஆவி வரும். போய் நெருப்பு கட்ட போகிறோம்.
கரெக்டாக லெக் பீஸ் நல்லா அழுத்து பாய், நல்லா அழுத்து பாய். அது நல்லா போய். கரெக்டாக லெக் பீஸ் எடுக்கணும் கையில். இஞ்சி பூண்டு, இது வந்து புளிப்பு தயிர், சிக்கன் 65 மசாலாங்க இது, மல்லித்தூள், கரம் மசாலா தூளுங்க, ஜீரகத்தூள், மிளகாய்த்தூள், சால்ட்டு போட்டுடலாங்க. கேசரி ரெட் கலர் 65க்கு, கார்ன்ஃப்ளவர் மாவு, அதாவது மசாலா பிடிக்க வெந்நீர் போடுறாங்க. எல்லா மசாலாவும் ஒன்றா சேர்த்துக்கலாங்க. இப்போ கோழி போடுப்பா. மிக்ஸ் பண்ணுப்பா. இந்த மசாலா வந்து 2 ஹவர் ஊறினாங்க. அது அப்போ தான் நல்ல டேஸ்ட்டு கிடைக்கும். வந்து கொஞ்சம் நேரம் மசாலா ஊறிச்சிக்கிறது மேலே வந்து மஞ்சத்தூள் கொடுக்குறோம். மஞ்சத்தூள் எதுக்குன்னா அந்த பொரிக்கும் போது வந்து கரகாமல் இருக்கிறது தான் மஞ்சத்தூள் கொடுக்குறோம். பெட்டுங்க பண்டாரி, பெட்டுங்க. பாருங்க மசாலா நல்லா வச்சிருக்குது. போடுவா, 65 போடுவா. கொஞ்சம் கொஞ்சமாக போடுவா, நல்லா முருகலாக இருக்கும். திராட்சை, வெள்ளரி விதை, பொங்கலோ பொங்க. போடுங்க போடுங்க போடுங்க. பொங்கலோ பொங்கல். கடுகு மிளகு ஜீரகம் போட்டாச்சு. இப்போ பூண்டு போடுறாங்க. மேலே உப்பு போடுறாங்க. வெந்துடும் சீக்கிரம். இப்போ வந்து எள்ளு வேர்க்கடலை வந்து புளியில் போட்டு மிக்ஸ் பண்ணியிருக்கோம். மிக்ஸ் பண்ணிட்டு அதில் மசாலில் போய் கலக்க போகிறோம். கத்திரிக்காய் சட்னி வந்து ரெடி ஆகிட்டு இருக்குது. வேர்க்கடலை, புளி, வெனிகர் எல்லாம் பேஸ்ட் பண்ணி போடுறாங்க. கத்திரிக்காய்